வெல்கம் டு லெட்லன் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம சீட்டட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கூகுள் ஃபார்மில் நம்ம டைப் பண்ணி போடுறோம். அந்த கொஸ்டினோட ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த சீட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் 2 அதாவது டெஸ்ட் 2ஓட கொஸ்டினில் நம்ம 15 கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்து நம்ம கிளாஸஸ் யூடியூப் கிளாஸஸில் வந்து டியூஸ்டே வந்து இங்கிலீஷ் பெடகாகி வந்துடும். தமிழ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 கிளாஸஸ் போட்டிருப்போம். ஸோ அதுலேயே வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், கொஸ்டினோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு அந்த கான்செப்ட் எப்படி வருது அப்படின்றத காமிக்கிறதுக்காக நான் 3 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் தமிழ் பெடகாகி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறது அதுதான். இங்கிலீஷ் பெடகாகி படிக்கும்போதே அதை நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிற கான்செப்ட் எல்லாத்தையுமே கிளியராக இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி தமிழ்லையும் அதோட கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு கான்செப்டோட நேமையும் தமிழில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தமிழ் பெடகாகிலையுமே வரும். ஸோ அதனால் நீங்கள் இங்கிலீஷ் பெடகாகியில் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தமிழில் நீங்கள் எழுதும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தமிழில் 15 மார்க்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு வே. இன்னொரு வே வந்து ரிமைனிங் 15 மார்க்ஸ் பெடகாகி வந்து நீங்கள் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுற அதே பெடகாகி தான் உங்களுக்கு தமிழ்லையும் வரும். ஸோ இங்கிலீஷ் பெடகாகி ஸ்ட்ராங்காக இருங்க. அதை வச்சு நீங்கள் வந்து தமிழுக்கு வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து எப்படி நம்ம சீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் போடுறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ் பெடகாகிக்குமே வந்து நான் போடுறேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஜூலை 7. ஸோ அதுக்குள்ளே வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் நீங்கள் என்ன அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதோட சைட் பை சைடு உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம என்ன தான் தியரிட்டிக்கலாக நம்ம வந்து அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலுமே கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, அந்த டைரக்ட் டிஃபிகல்ட்டி லெவல் இன்டைரக்டாக கேட்குறாங்களா, எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் நமக்கு வந்து தெரியணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இப்போ ஒன் டேயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் சிடிபி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஒரு ½ அன் ஹவர், அடுத்த ½ அன் ஹவர் இங்கிலீஷ், அடுத்த ½ அன் ஹவர் மேக்ஸ், அடுத்த ½ அன் ஹவர் சயின்ஸ், அடுத்த ½ அன் ஹவர் சோசியல், அடுத்த ½ அன் ஹவர் இவிஎஸ் ஆர் எனிதிங் சப்ஜெக்ட். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு டைம் ஈவினிங்கோ இல்லாட்டி மார்னிங் இயர்லி மார்னிங்கோ ஒரு டேயில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கான்செப்டை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் சைட் பை சைடு டெய்லி அந்த ஒரு டே ப்ரிப்பரேஷனில் ஏதாவது ஒரு ½ அன் ஹவர் ஆர் 1 ஹவர் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டினை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் வே. அதனால் சீட்டுக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். டைமையும் உங்களால் கரெக்டாக வந்து இது பண்ண முடியும். இல்லாட்டி டைம் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டின் டிஸ்கஷனில் போகலாம். ஃபஸ்ட்டு 16th கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி 15 கொஸ்டின் ஃபஸ்ட்டு 15 கொஸ்டின் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி ரிமைனிங் 15 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து physical growth and development is called. அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் க்ரோத்தும் சரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டும் அதுக்குரிய பேர் என்ன, இன்னொரு நேம் என்ன, அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ரெடினஸ், மெச்சுரேஷன், மொபிலிட்டி, ஹெரிடிட்டி. ஸோ இதில் வந்து ஃபிசிக்கல் க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்னொரு வேர்டு வந்து கேள்விப்பட்டிருப்போம், மெச்சூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம். மெச்சூரிட்டின்றது அந்த டெவலப்மெண்ட் அண்டு க்ரோத் அந்த ரெண்டுமே வந்து நமக்கு அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு டெவலப் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம மெச்சூரிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஃபிசிக்கல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது இதில் அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மெச்சூரிட்டி, அந்த ஒரு முதிர்ச்சி நிலை, நமக்கு அந்த எப்படி நம்ம வந்து நடந்துக்கணும், நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்து, நம்மளோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்டெலிஜென்ட், அதர் சோசியல், எமோஷ்னல், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து லெவலாக இருக்கும்போது அந்த ஸ்டேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெச்சூரிட்டி, முதிர்ச்சி நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரெடினஸ் அப்படின்றது கிடையாது. ஏன்னா க்ரோத் அண்ட் அந்த கான்செப்டில் ரெடினஸ் வராது. லேர்னிங்கில் வந்து ரெடினஸ் அப்படின்றது வரும். ஸோ தேர்ட் ஒன் மொபிலிட்டி அப்படின்றதுமே நமக்கு வந்து இதில் வரும் அப்படின்னா லேர்னிங் ரிலேட்டடான கான்செப்டில் தான் வரும். ஹெரிடிட்டி, உங்களுக்கு இந்த ஹெரிடிட்டி கன்ஃபியூஸ் ஆகலாம். ஃபிசிக்கல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்போ க்ரோத் வந்து ஹெரிடிட்டி ரிலேட்டடாக இருக்கும், ஸோ அதனால் ஹெரிடிட்டி வரலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது கிடையாது. ஏன்னா டெவலப்மெண்ட் அப்படின்றது ஹெரிடிட்டி மட்டும் சார்ந்து கிடையாது, என்விரான்மெண்ட்டை சார்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் டெவலப்மெண்ட். அதே ஃபிசிக்கல் க்ரோத் மட்டும் நம்ம சொல்லியிருந்தோம் ஹெரிடிட்டி, சம்டைம்ஸ் ஃபிசிக்கல் க்ரோத்துமே என்விரான்மெண்ட்டை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹெரிடிட்டி மட்டும் வந்து வராது. ஸோ கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆன்சர் வந்து மெச்சுரேஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 17.
விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஹியூமன் டெவலப்மெண்ட்டோட கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த நம்ம 4 ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். பைகெட் வந்து 4 ஸ்டேஜஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கரெக்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட்டோட கரெக்டான அந்த சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபான்சி, அடலசன்ஸ், சைல்ட்ஹுட், அடல்ட்ஹுட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபான்சி அப்படின்றது 0 to 2 years. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜ். ஸோ நீங்கள் ஆப்ஷன்லேயே நீங்கள் வந்து 4 ஆப்ஷன்லேயே டக்குன்னு பார்த்துடலாம் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபான்சி அப்படின்றது 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். அப்போது தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து வராது. இப்போ இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இன்ஃபான்சி அப்படின்றது 0 to 2 years. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அடலசன்ஸ். ஃபஸ்ட் ஆப்ஷனில் அடலசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடலசன்ஸ் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா நமக்கு வந்து 11 to 18 yearsல வரும். ஸோ உடனே 0 to 2 yearsல இருந்து 11 to 18 years வருமா? வராது. ஸோ இடையில வந்து என்ன இருக்குன்னா ஏஜ் கேப் வந்து 3 to 7 அண்ட் 7 to நமக்கு வந்து 11 or 10 வரும். ஸோ இப்போ இந்த மாதிரியான கேப் இருக்குது. ஸோ அது அப்போ வரும்போது இன்ஃபன்சிக்கு அடுத்து உடனே அடலசன்ஸ் வருமா அப்படின்னா வராது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஒன் பாருங்கள் இன்ஃபான்சிக்கு அப்புறம் சைல்ட்ஹுட். இந்த சைல்ட்ஹுட்டில் தான் வந்து இந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வரும். அந்த ஏஜுக்குரியது என்னென்ன அப்படின்னா 3 to 7 years அண்ட் 7 to 11 years இந்த இது வந்து இருக்கும். ஸோ அப்போ சைல்ட்ஹுட்டோட பீரியட் வந்து 3 to 7 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அடலசன்ஸ் வந்து 11 to 18, அடல்ட்ஹுட் வந்து 18+, அதுக்கப்புறம் 18 above அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கரெக்டான சீக்வன்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட்டோட கரெக்ட் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃபான்சி, செகண்ட் ஒன் சைல்ட்ஹுட், தேர்ட் ஒன் அடலசன்ஸ், ஃபோர்த் ஒன் அடல்ட்ஹுட். அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டோட கரெக்டான சீக்வன்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. Which of the following age groups falls under later childhood category? Later childhood categoryல வந்து எந்த ஏஜ் குரூப் வந்து வருவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் என்னென்னா அப்படின்னா 11 to 18 years, 18 to 24 years, 0 to 6 years, 6 to 11 years. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 11 to 18 years இப்போ தான் நம்ம சொன்ன முன்னாடி இது வந்து அடலசன்ஸ் பீரியடோட இது. நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லேட்டர் சைல்ட்ஹுட் தான் கேட்டிருக்காங்க. லேட்டர் சைல்ட்ஹுட் எதுக்குள்ளே வரும் அப்படின்னா சைல்ட்ஹுட்டில் வரும். ஸோ சைல்ட்ஹுட்டில் நமக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 3 to 7, அதாவது 3 to 7 ஆர் 7 to 11 இல்லாட்டி 6 to 11 அந்த மாதிரி இருக்கும். 7 to 11 ஆர் 6 to 11 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறது தான் நமக்கு சைல்ட்ஹுட் பீரியட். இதில் கேட்டிருக்கிறது லேட்டர் சைல்ட்ஹுட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 11 to 18 years வராது. செகண்ட் ஒன் 18 to 24 years. 18 to 24 years அப்படின்றது அடல்ட்ஹுட்டில் வரும். ஸோ இதுவும் லேட்டர் சைல்ட்ஹுட்டில் வராது. தேர்ட் ஒன் 0 to 6 years. 0 to 6 years எப்போ வரும் அப்படின்னா நமக்கு இன்ஃபான்சி, அதுக்கப்புறம் வந்து ப்ரீ சைல்ட்ஹுட் அந்த மாதிரி வந்து ஸ்டேஜில் வரும். ஸோ தேர்ட் ஒன்னும் வராது. லாஸ்ட் ஒன் 6 to 11 years. ஸோ 6 to 11 years நமக்கு எதுக்குள்ளே வரும் அப்படின்னா இந்த சைல்ட்ஹுட் கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ 7 or 6 to 11 இதுதான் வந்து லேட்டர் சைல்ட்ஹுட் பீரியடுக்குரிய ஏஜ் குரூப். ஸோ கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 6 to 11 years. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தியரி இது சிடிபி தியரி இது நம்ம ஒவ்வொரு கான்செப்டும் சிலபஸ் வைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நான் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் அந்த வீடியோ கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த கிளாஸஸை பார்க்காதவங்க நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ அந்த தியரி கிளாஸஸ் பார்த்துருந்தீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 6 to 11 years. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. த பீரியட் ஆஃப் இன்ஃபான்சி ஃபுல்லாக இதை பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஏஜ் குரூப் வந்து இதாயிடணும். ஸோ அப்போ என்ன ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இன்ஃபான்சிக்கு 17th கொஸ்டினில் சொல்லியிருந்தோம் அந்த சீக்வன்ஸோட ஹியூமன் டெவலப்மெண்ட்டோட சீக்வன்ஸ் ஆர்டரில் இன்ஃபான்சி வந்து எந்த இது ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த பீரியட் ஆஃப் இன்ஃபான்சி இஸ் ஃப்ரம் அந்த பீரியட் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து 0 to 2 years, 0 to 3 years, 2 to 3 years, 0 to 1 years. ஸோ இன்ஃபான்சி அப்படின்றது என்ன அப்படின்னா 0 to 2 years மட்டும்தான்.
ஸோ இதுதான் வந்து இன்ஃபான்சியோட பீரியட். ஸோ கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 0 to 2 years. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தியரி கிளாஸஸ்லையுமே சொல்லியிருக்கோம். ஸோ இன்ஃபான்சி வந்து 0 to 2 years. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20, விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிச்சுவேஷன்ஸ் வில் ஹெல்ப் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி? கிரியேட்டிவிட்டி டெவலப் ஆகுறதுக்கு கீழே கொடுத்துருக்குற 4 சுச்சுவேஷன்ஸில் எது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரியேட்டிவிட்டி அப்படின்றது என்னென்னா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கிறது, மல்டிபிள் வே ஆஃப் திங்கிங் இருக்கிறது, டைவர்ஜென்ட். முக்கியமாக கிரியேட்டிவிட்டிக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா டைவர்ஜென்ட் திங்கிங் வந்து இருக்கணும். டைவர்ஜென்ட் திங்கிங் மீன்ஸ் மல்டிபிள் வே ஆஃப் திங்கிங். ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதுக்குன்னா அதுக்கு நிறைய நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம திங்க் பண்ணுறது, அதான் வந்து டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியானதான் இருக்கிறது தான் கிரியேட்டிவிட்டி. அப்போ அந்த கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வென் தேர் வில் பி லிமிட்டெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லேர்னிங். அதாவது லிமிட்டட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், கிரியேட்டிவிட்டின்றது டைவர்ஜென்ட் திங்கிங் இருக்கக்கூடியது. டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னா ஓப்பன் மைண்டட், அதுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு வேணால் யோசிக்கலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம், ஒரு இது இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் எந்த வே ஆஃப் திங்கிங்லேயுமே நீங்கள் யோசிக்கலாம். நிறைய ஐடியாஸ் இது பண்ணலாம். ஸோ அது வந்து அன்லிமிட்டட், டைவர்ஜென்ட், எல்லை இல்லாமல் இருக்கக்கூடியது. லிமிட்டட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அதுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தோம்னா டைவர்ஜென்ட் திங்கிங் டெவலப் ஆகுமானா ஆகாது. ஸோ அப்போ க்ரியேட்டிவிட்டி வராது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்காது. செகண்ட் ஒன், வென் சில்ட்ரன் ஆர் ஆஸ்க்டு டு லேர்ன் ஆன்சர்ஸ். ஆன்சர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தைங்களை வந்து நம்ம சொல்லும்போது க்ரியேட்டிவிட்டி உருவாகுன்றது. ஸோ ஆன்சர்ஸை மட்டும், இப்போ இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது, a+b² அதோட ஆன்சர் இது. ஸோ அந்த ஆன்சர்ஸே மட்டும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு மைண்டட், அது வந்து ஓப்பன் மைண்டட் கிடையாது. க்ரியேட்டிவிட்டினா ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் டைவர்ஜென்ட் திங்கிங் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும். நம்ம ஆன்சர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து லிமிட்டட் திங்கிங் ப்ராசஸ் தான் இருக்கும். கன்வர்ஜென்ட் திங்கிங், அதாவது க்ளோஸ்டு மைண்டாக தான் இருப்பாங்களே தவிர ஓப்பன் மைண்டடாக இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது க்ரியேட்டிவிட்டிக்கு. தேர்ட் ஒன், வென் த சொல்யூஷன் ஆஃப் எ ப்ராப்ளம் இஸ் டோல்டு டு த ஸ்டூடெண்ட். இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்குரிய சொல்யூஷன், அதுக்குரிய ஆன்சரை நம்மளே குழந்தைங்களுக்கு சொல்லிடுறது. ஸோ அதில் என்ன ப்ராசஸ் இருக்குது, குழந்தைங்க வந்து அதில் ட்ரை அவுட் பண்ணுறது, அதில் இன்வால்வ் ஆகிற ப்ராசஸ் ஒன்றுமே இல்லை. ஆன்சரை சொல்லிட்டோம்னா ஜஸ்ட் அவங்க அதை வந்து காப்பி மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது குழந்தைங்களோட திங்கிங் எதுவுமே, இன்வால்மெண்ட் எதுவுமே இல்லாதப்போ அதில் எப்படி குழந்தைங்களோட மைண்ட் வந்து திங்க் பண்ணும், ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணாது. லாஸ்ட் ஒன், வென் சில்ட்ரன் ஆர் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லேர்ன் ஆன் தியர் ஓன். அவங்களே அவங்க வந்து கற்றுக்கிறதுக்கு நம்ம ஒரு சில வாய்ப்புகள் கொடுக்குறது. இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமை வந்து அவங்களே சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம விடணும். ஸோ ஓனாக அவங்க வந்து ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. லிமிட்டடாக இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து அதுக்குரிய நீங்கள் ஆன்சரையும் சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி சொல்லிட்டாங்க அப்படின்றது ஜஸ்ட் தே ஆர் காப்பி. அப்போ அதை வந்து காப்பி மட்டும் பண்ணிடுவாங்க. அதில் திங்கிங் ப்ராசஸே இருக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்களும் அதை வந்து செய்யும் பொழுது அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு இது சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களே நிறைய இதை வந்து யோசித்து பார்ப்பாங்க. இதுக்கு என்ன நம்ம மெத்தட் போடலாம், என்ன ஃபார்முலா போடலாம், அந்த மாதிரி நிறைய அவங்க யோசிக்கும் போது நிறைய அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும், நிறைய கான்செப்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வரும் மைண்டுக்குள்ளே. ஸோ அப்போ அது வந்து டைவர்ஜென்ட் திங்கிங்குள்ளே என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் மைண்டட் வந்து உருவாகும். ஸோ க்ரியேட்டிவிட்டிக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆன்சர் பெஸ்ட்டானது ஆப்ஷன் 4, when children are given opportunities to learn on their own. Next question 21, early childhood is a period for language development. ஆல்ரெடி இதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இயர்லி சைல்ட்ஹுட் பீரியட், அதாவது அந்த இயர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2 to 6 years அந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கான அந்த பீரியட் வந்து எப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பீரியடில் தான் குழந்தைங்களுக்கு அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்றது உருவாகும். ஸோ அப்போ அந்த பீரியட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான, இன்னொன்று ரொம்ப வந்து இதாக இருக்கக்கூடியது. அந்த இதில் அவங்களுக்கு அந்த இது கிடைக்கல அப்படின்னா அடுத்து ஃபுல்லாகவே அது வந்து அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ அந்த பீரியட் வந்து ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப முக்கியமான, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அப்போ இயர்லி சைல்ட்ஹுட் இஸ் எ சென்சிட்டிவ் பீரியட் ஃபார் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். இது டைரக்ட் கொஸ்டின் தியரியிலேருந்து. ஸோ இயர்லி சைல்ட்ஹுட் இஸ் எ
சென்சிட்டிவ் பீரியட் ஃபார் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. The pace of development varies from one individual to another, but it follows dash pattern. அதாவது என்ன அப்படின்னா, இந்த நம்ம சொல்கிறோம் அந்த பேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட், அந்த வளர்ச்சி வீதம், அந்த வேகம் எல்லாமே குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வேறுபடுது. ஆனால் அந்த அந்த சீக்வன்ஸ், அந்த இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டேஜஸ், டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் அப்படின்றது ப்ரீ இன்ஃபான்சி, அதுக்கு அந்த சென்சாரி, ப்ரீ ஆப்ரேஷனல், கான்க்ரீட் ஆப்ரேஷனல், ஃபார்மல் ஆப்ரேஷனல் சொல்கிறோம். இந்த 4 ஸ்டேஜஸுமே வந்து எப்படின்னா காமன் தான். அதாவது ஒன்று போல் தான் இந்த ஸ்டேஜஸில் தான் குழந்தைங்க டெவலப் ஆவாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையுமே குழந்தைங்க அந்த குழந்தைங்க அந்த ஸ்டேஜில் வளர்ச்சி அடையக்கூடிய வீதம், வேகம் மட்டும்தான் வேறுபடுமே தவிர அந்த வளர்ச்சி, அந்த வரிசை வந்து மாறாது, ஒன்று போல தான் இருக்கும் எல்லாருக்குமே. அதாவது ஒருத்தவங்க வந்து ப்ரீ ஆப்ரேஷன்லேருந்து சென்சாரி ஆப்ரேஷனுக்கு, இல்லாட்டி சென்சாரி ஆப்ரேஷன்லேருந்து டைரெக்டாக கான்க்ரீட் ஆப்ரேஷனலுக்கு அப்படி வந்து போகாது. அந்த ஆர்டர் வந்து சேம் தானே தவிர அவங்க வளரக்கூடிய வேகம் மற்றும் வீதம் தான் வந்து என்னாகும் அப்படின்னா வேறுபடும். ஸோ அப்போ இது வந்து பட் இட் ஃபாலோஸ் டேஷ் பேட்டர்ன். அப்போ எந்த பேட்டர்னை வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த பேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. பட் அது வந்து எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த எந்த பேட்டர்னை வந்து கரெக்டாக அது வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த இது வந்து எதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா, toe to head, a haphazard and unpredictable, a sequential and orderly. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா toe to head கிடையாது, head to toe தான். ஸோ அதுதான் வந்து ஆர்டர் கரெக்டான. எல்லாருக்குமே வளர்ச்சின்றது அந்த ஹெட் டு டோலேருந்து, அந்த ஹெட்லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகி டோ வரைக்கும் போகும். ஸோ இது வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஒன்று ஹேப்பசட் அப்படின்றது அந்த ஒரு மாதிரி இந்த வேர்டு. ஸோ அந்த மீனிங் வந்து வேறு மாதிரி ஆப்போசிட் இது வரும். ஸோ அப்போ வந்து செகண்ட் ஆப்ஷனும் வராது. தேர்ட் ஒன் அன்ப்ரெடிக்டபிள், அதை வந்து நம்மளால் அன்ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து இதுவுமே டவுட் இருக்கலாம். அதாவது இது வந்து நம்ம முன்கூட்டியே இதை வந்து கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்டேஜஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு இந்த வளர்ச்சி இருக்கும், அந்த ஸ்டேஜில் அந்த ஒரு ப்ரெடிக்ட் வந்து இருக்குமேனா எக்ஸாக்டாக அந்த இது வந்து இருக்காது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல்லாக அன்ப்ரெடிக்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த இது வராது. லாஸ்ட் ஒன் சீக்வன்ஷியல் அண்ட் ஆர்டர்லி. அதாவது நம்ம பேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி நம்ம சொல்ல மாதிரி அந்த பேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், வளர்ச்சி வேகம் வீதம் வந்து வேறுபடுமே தவிர அந்த வளர்ச்சி வளரக்கூடிய அந்த வரிசை எல்லாமே என்னாகும் அப்படின்னா வேறுபடாது. அது வந்து எல்லாருக்குமே அந்த நிலைகள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சீக்வன்ஷியல் அண்ட் ஆர்டர்லி, அதை வந்து ஃபாலோ பண்ணுமா. அந்த வேரிஸ் பேஸ் மட்டும்தான் டெவலப்மெண்ட்டோட பேஸ் மட்டும்தான் வந்து வேரியாகுமே தருமே, அந்த சீக்வன்ஷியல் ஆர்டர் வந்து வேறுபடாது. ஒரே மாதிரியான ஆர்டர் அண்ட் சீக்வன்ஷனில் தான் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் அபவுட் டெவலப்மெண்ட் பற்றின எது கீழே கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், டெவலப்மெண்ட் பிகைன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அட் பர்த். அதாவது நம்ம இப்போ பிறக்கிறோம் அப்படின்னா அந்த பிறக்கும்போதே நமக்கு டெவலப்மெண்ட் உருவாகி அப்பயே முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கிடையாது. டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்மளோட த்ரூ அவுட் த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்ம கருவில் உருவானதுலேருந்து லாஸ்ட் நம்மளோட டெட் டைம் வரைக்குமே வந்து இருக்கக்கூடிய அந்த த்ரோட் ஃபுல்லாக இருக்கக்கூடியது அந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஸோ அப்போ அது வந்து பர்த்லேயே உருவாகி அப்பயே வந்து முடியக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஒன், சோசியோ கல்ச்சுரல் கான்டெக்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டெவலப்மெண்ட். அதாவது என்ன அப்படின்னா சோசியோ கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் வந்து அந்த நம்ம சமுதாய அந்த சூழ்நிலை வந்து டெவலப்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட்டில் எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு வராது. ஏன்னா
பர்த்லேயே நம்ம பிறந்த உடனே வந்து இப்போ நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா பிறந்த உடனே வந்து ஆரம்பித்து அப்பயே முடியக்கூடிய ப்ராசஸ் கிடையாது. அது வந்து த்ரூ அவுட்ன்றதுனால நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஆனது. செகண்ட் ஒன் வந்து சோசியோ கல்ச்சுரல் கண்டெக்ஸ்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டெவலப்மெண்ட்டில் அந்த சோசியோ கல்ச்சுரல், ஏன்னா நமக்கு டெவலப்மெண்ட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து ஹெரிடிட்டி ப்ளஸ் என்விரான்மெண்ட் ரெண்டோட இது வந்து இருக்கும். ஸோ ரெண்டோட கான்ட்ரிபியூஷனுமே டெவலப்மெண்ட்டில் இருக்கும். ஹெரிடிட்டி மட்டும் இந்த ஹெரிடிட்டி மட்டும் அப்படின்னா அது வந்து கிடையாது. அதே மாதிரி என்விரான்மெண்ட் மட்டும் டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் அப்படின்னா கிடையாது. ரெண்டுமே வந்து டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன். ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹெரிடிட்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி என்விரான்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் டெவலப்மெண்ட் இஸ் யூனிடைமென்ஷனல். அதாவது டெவலப்மெண்ட் அப்படின்றது யூனிடைமென்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. ஒரே மாதிரியான விஷயம் அப்படின்றது அப்படி கிடையாது. டெவலப்மெண்ட் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். நமக்கு ஒரு குழந்தைக்கு டெவலப்மெண்ட் அப்படின்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னா அது வேணால் சிமிலராக இருக்குமே தவிர மற்ற அதை தாண்டி இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இன்டெலிஜென்ட் அது எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குமேனா கிடையாது. ஸோ அது வந்து டைமென்ஷனலாக இருக்குமே தவிர யூனிடைமென்ஷனல் கிடையாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வராது. லாஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட் இஸ் டிஸ்கிரியேட்லாம் கிடையாது. ஸோ இது வந்து நெகட்டிவ். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சோசியோ கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டெவலப்மெண்ட். இதுதான் வந்து ஏன்னா நமக்கு வந்து டெவலப்மெண்ட்டில் வந்து நம்ம அந்த சொசைட்டி அந்த கல்ச்சுரல் அந்த சூழ்நிலையில் வந்து அந்த என்விரான்மெண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்புட் அதில் இருந்து நமக்கு என்னாகும் அப்படின்னா ஒரு சில டெவலப்மெண்ட்டு நம்மளோட இதில் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் சரி, சொசைட்டி ரிலேட்டடாக நம்ம பிஹேவ் பண்ணக்கூடிய நம்மளோட பிஹேவியர் ஆட்டிடியூட் இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். ஸோ சோசியோ கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டெவலப்மெண்ட் இஸ் கரெக்ட். அதாவது டெவலப்மெண்ட் பற்றி கீழே கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் அட் ஏ டிஃபரெண்ட் ரேட் அமௌங் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ கரெக்ட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் வந்து அதோட ரேட் வந்து அது வளர்ச்சி வீதம் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேறு வேறையாக இருக்கும். தனி மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமான வளர்ச்சி வீதம் இருக்கும். ஸோ இது கரெக்ட். செகண்ட் ஒன் டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் அட் ஏ வெரி ஃபாஸ்ட் பேஸ் ஃப்ரம் பர்த் டில் அடலசன் அண்ட் தென் இட் ஸ்டாப். அதாவது டெவலப்மெண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பிறந்ததில் இருந்து நல்லா வெரி ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட் வளர்ச்சின்றது அந்த இது உருவாகுது. எது வரைக்கும் அப்படின்னா நமக்கு அடலசன்ஸ் பீரியட் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட் தப்பு. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெவலப்மெண்ட் அப்படின்றது பர்த்லேருந்து டெத் வரைக்கும் நமக்கு த்ரூ அவுட் த லைஃப் இருக்கக்கூடியது. ஸோ அது வந்து எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே நிற்கக்கூடியது கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ராங். தேர்ட் ஒன் டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் பர்த் டு அடலசன் இன் எ ஃபார்வர்ட் மேனர் அண்ட் தென் இட் கோஸ் பேக்வர்ட்ஸ். அதாவது பர்த்லேருந்து அடலசன்ஸ் வரைக்கும் ஃபார்வேர்டில் வருது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பேக்வேர்டில் போகுதான். அப்படிலாம் இல்லை. அது வந்து ஃபுல்லாக அது ஒரு ரேஞ்சில் ஒரு ரேட்டில் வந்து தான் போகுமே தவிர ஃபார்வேர்ட் பேக்வேர்டு அந்த மாதிரி இதில் வந்து வராது. ஸோ இது வந்து தேர்ட் ஆப்ஷனும் வராது. ஃபோர்த் ஒன் டெவலப்மெண்டல் சேஞ்சஸ் கோ ஃபார்வர்ட் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது இல்லை. டெவலப்மெண்ட் அப்படின்றது ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போகணும் அப்படின்றத நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே வந்து ராங்கானது. ஸோ இது கரெக்ட் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் டிஃப்ரெண்ட் வெவ்வேறு தனி நபர்களுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சி வீதம்ன்றது என்னாகும் அப்படின்னா அது வந்து வேறுபட்டு தான் இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் அட் ஏ டிஃப்ரெண்ட் ரேட். வெவ்வேறு தனி நபர்களுக்கும் வெவ்வேறு விதமான வீதத்தில் வந்து அந்த வளர்ச்சி அப்படின்றது உருவாகும். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி. ஸோ கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த இது வந்து தனியாக ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கோம் சிடிபி கிளாஸஸில், அது பிளேலிஸ்ட்லேயுமே இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரின்சிபல்ஸில் கீழே கொடுத்துருக்குற 4 ஸ்டேட்மெண்ட்டில் இது வந்து மிஸ்டேக்காக வந்துச்சு. ஸோ 4 ஆப்ஷனில் எது வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டோட பிரின்சிபல் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி ஒன் ஆஃப் த பிரின்சிபல். ஏன்னா அந்த கண்டினியூஷன் வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டேஜோட கண்டினியூஷன் இருக்கும். செகண்ட் ஒன் பிரின்சிபல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தது கிடையாது. ஸோ தேர்ட் ஒன் பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம அந்த இன்டகிரேஷன் இருக்கிறது ஒவ்வொரு இதுவுமே வந்து
இன்டர் ரிலேட்டட் ஆகக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கும், டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ அந்த பிரின்சிபல் இருக்குது. லாஸ்ட் ஒன் பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி, அந்த ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து டிஃபர் ஆகிறது, அதுதான் வந்து நம்ம பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இண்டிவிஜுவாலிட்டி இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதில் வந்து கிளாசிஃபிகேஷன் தான் கிடையாது. நமக்கு growth ஆஃப் டெவலப்மெண்ட்டோட பிரின்சிபல்ஸில் கிளாசிஃபிகேஷன்ற பிரின்சிபல் கிடையவே கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 25க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ சென்சிட்டிவ் பீரியட் pertaining to language development. இப்போ தான் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இந்த வீடியோலேயே முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், இயர்லி சைல்ட்ஹுட் இஸ் டேஸ் எ பீரியட் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஸோ அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் என்ன சொன்னோம் அப்படின்னா சென்சிட்டிவ்னு சொன்னோம். இங்கே அதே இதை அப்படியே ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க. சென்சிட்டிவ் பீரியட் pertaining to language development எந்த ஸ்டேஜில் வந்து இதாகும்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ சென்சிட்டிவ் பீரியட் pertaining to a language development, எந்த ஸ்டேஜ் எந்த பீரியட் வந்து இதாகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா மிடில் சைல்ட்ஹுட் பீரியட், அடல்ட்ஹுட், இயர்லி சைல்ட்ஹுட் பீரியட், ப்ரீநெட்டல் பீரியட். ஸோ அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எப்போ இருக்கும் அப்படின்னா 2 to 6 இயர்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு உருவாகும். இந்த 2 to 6 இயர்ஸ் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் அது வந்து இயர்லி சைல்ட்ஹுட் ஸ்டேஜ். ஸோ அப்போ வந்து நமக்கு எந்த இது வரும் அப்படின்னா இயர்லி சைல்ட்ஹுட் பீரியட். ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 26 ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27, ஹியூமன் பர்சனாலிட்டி இஸ் த ரிசல்ட் ஆஃப், அதாவது இப்போ நமக்கு அந்த நம்மளோட பிஹேவியர், நம்மளோட ஆட்டிடியூட் எல்லாமே இந்த மாதிரி நம்மளோட மனித அந்த தன்மை, அந்த ஹியூமன் பர்சனாலிட்டின்றது எதோட வெளிப்பாடு, எதோட ரிசல்ட் அப்படின்னு கேட்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்லி ஹெரிடிட்டி, அப்ரிங்கிங் அண்ட் எஜுகேஷன், interaction between heredity and environment, only environment. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஹியூமன் பர்சனாலிட்டியோ ஹியூமன் டெவலப்மெண்ட்டோ எதோட கான்ட்ரிபியூஷன் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா போத் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் ரெண்டுமே. ஸோ இதில் வந்து ஒன்லி ஹெரிடிட்டி ஒன்லி என்விரான்மெண்ட் அப்படிலாம் கிடையாது, ரெண்டோட கான்ட்ரிபியூஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்லி ஹெரிடிட்டி ஒன்லி என்விரான்மெண்ட்லாம் வராது. இன்னும் 2 ஆப்ஷன் என்னென்னா அப்ரிங்கிங் அண்ட் எஜுகேஷன், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் இதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடியதான் இந்த எஜுகேஷன், அப்ரிங்கிங் எல்லாமே. ஸோ இது வந்து அதோட ஒரு பார்ட். அப்படி பார்க்கும்பொழுது மெயினானது எது அப்படின்னா ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் தான். ஸோ ஹியூமன் பர்சனாலிட்டி இஸ் த ரிசல்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28, த நேச்சர் அண்ட் நர்ச்சர் டிபேட் ரிஃபர்ஸ் டு, அதாவது இந்த நேச்சர் நர்ச்சர்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த நேச்சர்ன்றது எதை குறிக்கும், அடுத்து இந்த நேச்சர் அப்படின்றது எதை குறிக்கும் அண்ட் இந்த நர்ச்சர் அப்படின்றது எதை குறிக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நேச்சர் அப்படின்றது ஆல்வேஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஹெரிடிட்டியை வந்து மீன் பண்ணக்கூடியதான். ஸோ ஹெரிடிட்டியை வந்து சொல்கிறது. அடுத்து வந்து நர்ச்சர் அப்படின்னா நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடியதை நம்ம வந்து நர்ச்சர் பண்ணுறது, அதை டெவலப் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸ் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லையோ ஏதோ ஒன்று நம்ம இன்னும் டெவலப் பண்ணுறது. ஸோ அப்போ அது வந்து என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட். ஸோ அப்போ நேச்சர்ன்றது எதை குறிக்கும்னா ஹெரிடிட்டி, நர்ச்சர் அப்படின்னா என்விரான்மெண்ட். ஸோ நேச்சர் நர்ச்சர் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஹெரிடிட்டிக்கு இன்னொரு வந்து என்ன அப்படின்னா ஜெனட்டிக்ஸ்னு நம்ம சொல்லலாம், மரபு இதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது கொஸ்டின் நம்பர் 28க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 ஜெனட்டிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், மற்றது எல்லாமே வந்து வராது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 29க்குரிய கொஸ்டின் நம்பர் 29, த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் ஷுட் பி, அதாவது கிளாஸ் ரூம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 29, த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் ஷுட் பி, அதாவது நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் குவைட்டாக அமைதியாக இருக்கணும், செகண்ட் ஒன் ஃபுல் ஆஃப் நாய்ஸ், அதாவது ரொம்ப சத்தமாக எரிச்சலாக இருக்கிறது, தேர்ட் ஒன் டிசிப்ளினாக இருக்கணும், ஃபோர்த் ஒன் ஃப்ரெண்ட்லி. ஸோ இதில் வந்து மிஸ்டேக் வந்து நிறைய பேர் பண்ணுறதுக்கு சான்சஸ் என்ன அப்படின்னா எடுத்தோடனே இந்த டிசிப்ளின் அப்படின்றத கிளிக் பண்ண போயிடலாம். ஸோ அது வந்து வராது, டிசிப்ளின் அப்படின்னு வராது.
குவையட் அமைதியாக இருந்தால் ஒரு சில குழந்தைங்களுக்கு போராக இருக்கும், தூக்கம் வரும். அதே மாதிரி எரிச்சலாக இருந்தால் அவங்களால கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகும். ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அவங்களுக்கு நீட் என்ன, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நீட்ஸ் அண்ட் அவங்களோட லெவல் ஆஃப் எபிலிட்டி அது எல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டீச்சிங் இதை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஃப்ரெண்ட்லி அப்படின்ற வேர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் ஷுட் பி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட தேவைகளை இது பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 29க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் 30. கொஸ்டின் நம்பர் 30. The effect of relation of heredity and the environment and the individual's growth occurs in one of the following way. அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து இண்டிவிஜுவல் க்ரோத்துக்கு அந்த டெவலப்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறோம், ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அந்த இது வந்து அக்கர்ஸ் இன் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் வே. அப்போ நம்ம சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கீழே கொடுத்துருக்குற அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதில் வந்து வருது. நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம், இண்டிவிஜுவலோட க்ரோத்துக்காக இருந்தாலும் சரி, டெவலப்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஹெரிடிட்டி அண்டு என்விரான்மெண்ட் ரெண்டோட எஃபெக்ட்டுமே வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அது வந்து அந்த மீனிங் வந்து கீழே கொடுத்துருக்குற இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதை வந்து மீன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹெரிடிட்டி அஃபெக்ட் இண்டிவிஜுவல். ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க, ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஹெரிடிட்டி மட்டும்தான், என்விரான்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இதுவே ஹிண்ட் வேர்டு மாதிரி இருக்கும்போது ஹெரிடிட்டி மட்டும்தான், என்விரான்மெண்ட் மட்டும்தான் சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே வராது. தேர்ட் ஒன் பாருங்கள், ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் அஃபெக்ட் த இண்டிவிஜுவல். ஸோ இதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதான் சொல்லியிருக்காங்க, அந்த எஃபெக்ட் ஆஃப் ரிலேஷன் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ் க்ரோத். அப்போ அந்த ரெண்டும் தான் வந்து அவங்களோட குழந்தைங்களோட இண்டிவிஜுவலில் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கொஸ்டின் நம்பர் 30க்கு வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதான் வந்து நம்ம சீட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் 2ல் கொடுத்துருந்த சிடிபி ப்ராக்டிஸ் 2ல் கொடுத்துருந்த இந்த ரெண்டாவது டெஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து ஏதாவது ஒரு நெக்ஸ்ட்டு வீக்கில் ஒரு டேயில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சீட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் 3 நம்ம வந்து இதோட 6 டெஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள், உங்களோட ஸ்கோர்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இனி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் அடுத்த டியூஸ்டேயில் வந்து இங்கிலீஷ் பெடகாகி பார்க்கலாம். அடுத்து வந்து இன்னொரு சாட்டர்டே ஆர் சண்டே வந்து சீட்டட் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்குரிய நம்ம ஆன்சர் டிஸ்கஷனை வந்து பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட் வந்து நம்ம டைம் டேபிள் கிளாஸ் ப்ளேலிஸ்ட்டு பிடி அது அப்புறம் வந்து சிடிபி நம்ம வந்து லாஸ்ட் சீட்டட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம இப்போது ப்ரிப்பேர் பண்ண அந்த சிடிபி ஓவரால் அந்த சிடிபி ப்ளேலிஸ்ட் அந்த லிங்க்குமே வந்து அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வெப்சைட்டில் நம்ம வந்து நான் 6 சிடிபி டெஸ்ட்டோட லிங்க் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது அந்த வெப்சைட்டோட லிங்க்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எனக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்குமே வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்சுன்னா அதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து 1 by 1 இன்னும் ஜூலை மந்த் 7 வந்து உங்களுக்கு எக்ஸாம். ஸோ டெய்லி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதை ட்ரை அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரிப்பரேஷனாக இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் இனிமேல் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் விடாமல் சிடிபி வந்து ட்ரை பண்ணிட்டுருங்க. ப்ளஸ் அடுத்து நான் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் கொஸ்டின் க்ரியேட் பண்ணி நான் அதை போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.